இது விழிங்கம். விழிங்கத்துல துறைமுகம். இதை கட்டுறது யாரு? அதானி. இந்த நாடு ஒரு தனியார் முதலாளிக்கு துறைமுகம் கட்டுற உரிமையை கொடுக்குது. அவருக்கு கடன் 8000 கோடி அதுவே கொடுத்துருது. ஏன் அந்த காசு வச்சு நீங்க கட்ட முடியாது. ஏன்னா இடையில ஒரு தரகர் அவருக்கு தேவைப்படுது. இவர் கட்டுறார். கேரளா துறைமுகம் யாருக்கு? கேரளாவுக்கு. துறைமுகம் யாருக்கு? கேரளாவுக்கு. ஆனால் இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு 80 லட்சம் டன் கற்கள் தேவைன்னு என்னுடைய தாயின் மாறை கன்னியாகுமரியிலிருந்து எடுத்துட்டு போறான். இருங்க, அப்படி கன்னியாகுமரியிலிருந்து எடுத்துட்டு போறான். ஏன் நீ கேரளாவில் மலை இருக்க ஏன் வெட்டல? கன்னியாகுமரியிலிருந்து எடுத்துட்டு போறான். என்னுடைய வளத்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் எனக்கு ஒரு பரிசு தரான். எது? குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போறான். இங்க மண்ணை எடுத்துட்டு போக வேண்டியது, மண்ணை அங்க கொட்ட வேண்டியது, குப்பை அள்ளிட்டு வந்து என் ஊர்ல கொட்டிட வேண்டியது. அப்ப என்னுடைய தாய் நிலத்தை வள கொள்ளைக்காடாகவும் குப்பை மேடாகவும் மாற்றுகிறார்கள், மாற்ற அனுமதிக்கிறார்கள் திராவிட ஆட்சியாளர்கள். இந்த மாடலுக்கு பேர் தான் திருட்டு திராவிட விளம்பர மாடல். விளம்பர மாடல். இதுல எதுவுமே தெரியாதவன் நாட்டை அதிகாரத்தில் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு பாரு குப்பையை பத்துக்கு. அவன் நமக்கு கொடுத்த பரிசு இது. கொஞ்சம் தான் நினைக்காத. மருத்துவ கழிவு, ஆடு மாடுகள் வெட்டிய குடல், அந்த கழிவு, குழந்தை பிறந்த குழந்தைகள் விழுந்த இறந்த குழந்தைகள், அதனுடைய கழிவு எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டு போயிட்டான். பாத்துக்க. இதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு. அது நாம் தமிழர் கட்சி தான் போராடிட்டு இருக்கு. என்னுடைய தாய் நாடு உன்னுடைய குப்பை மேடா என்ற கேள்வி அதை எழுப்பு. நம்ம மட்டும்தான் கேட்கிறோம். இதெல்லாம் எங்கங்கிறீங்க? போங்க. அப்படி இது முல்லை பெரியாற்று அணை. நமக்கு அணை கட்டினது யாருக்கு? நமக்கு. கட்டியவன் யாரு? நம்முடைய பாட்டனார் சேதுபதி மன்னனுடைய அமைச்சராக இருந்த முத்துயிர்லப்ப பிள்ளை அவர் குதிரையில போயிட்டு இருக்கும்போது பாக்குறாரு, இங்க நீர் அதிகமா போகுது, இந்த நீரை தடுத்து இது பண்ணா பாசனத்துக்கு பயன்படுத்திட முடியும்னு பாக்குறாப்ல. ஆனா அது அணை கட்டுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆட்சி முறிது வெள்ளக்காரன் வந்துடுறான். அப்ப வந்த பிறகு ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை இந்த பகுதியெல்லாம் வறண்டு இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கர்னலா வந்த பென்னி குக்குங்கிற ஒரு மாமனிதன் நமக்கு இந்த அணையை கட்டி கொடுக்கலான்னு முடிவெடுக்கிறாப்ல. அப்ப காசு இல்லை அவர்கிட்ட. இந்த திட்டத்தை கொண்டு வெள்ளை அரசிட்டு கொடுக்கும்போது அது ஒத்துக்கிற மாட்டேங்குது, பணம் இல்லைன்றது. இந்த மகான் விடாம இந்த மனிதன், இந்த மானோட நேயம் கொண்ட அந்த மகத்தான மகன் போய் தன் சொந்த ஊர்ல தன்னுடைய சொத்தை பூரா பிரிச்சு விற்கிறாப்ல. கூட பிறந்தவங்க எல்லாம் அதுக்கு ஒத்துக்கல, வித்துறது. அப்ப வித்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி அணை கட்ட போறேன் அந்த மக்களுக்குன்னு சொல்லும் போது அவருடைய அன்பு மனைவி 300 பவன் தங்கத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல புனிதமான காரியத்தை செய்ய போற, அதுக்கு இந்த நகை என்னுடைய தங்கம் பயன்படட்டும்னு அந்த தாயை கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து அந்த மகன், நம்முடைய மூதாதைகள், நம்முடைய பெரியப்பன், சித்தப்பன், தாத்தன், பாட்டன் எல்லாம் சேர்ந்து, அது வெறும் செங்கண்ணு சிமெண்டும் இல்ல, நம்முடைய பாட்டனுடைய வேர்வை, ரத்தம், சதை எல்லாம் சேர்த்து நமக்காக கட்டப்பட்ட முல்லை பெரியாற்று அணைதான் அந்த அணை. அந்த எல்லை பிரிப்பிலே நம்முடைய தாத்தா காமராஜ் அவர்கள் இருக்கிற போது, நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் போது, அவர்கிட்ட உதவியாளர் அந்த கிருஷ்ண மேனன்கிறவரு இதை எப்படியாவது இந்த முல்லை பெரியாற்று அணை, இந்த இடுக்கி மாவட்டத்தை, தேவிகுளம், பீர்மேடு இருக்கிற அந்த பகுதியை தன்னுடைய மாநிலத்துக்கு கொண்டு போகணும்னு நேருகிட்ட பேசிக்கிட்டே இருக்க. அதை நம்முடைய தாத்தா ஒத்துக்கல. யாரு சொன்னால் காமராஜ் மறுக்க மாட்டார் என்று தெரிஞ்சு நேரு வச்சு சொல்ல வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடுக்கி மாவட்டத்தை கொடுக்க கூடாது கேரளாவுக்கு என்று எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருவன் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள் தான். எடுத்து கொடுத்துறாங்க. நம்ம தாத்தா என்ன பண்றாரு, நேரு பேச்ச தட்ட முடியாம கொடுத்துட்டு பள்ளமாவது மேடாவது இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது விடுன்னு தரல, அவன் கொண்டு விட்டான். இப்ப எல்லை பிரிப்புல இடுக்கி மாவட்டம் அவனுக்கு போனவன அந்த அணை இருக்கிற இடம் அவனுக்கு ஆயிடுச்சு. இந்த அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழர்களுக்கு இருக்குது. கடைசி அந்த உரிமையையும் கையெழுத்து போட்டு நீங்களே வச்சுக்கணும்னு கொடுத்த பெரியவர் தான் நம்முடைய ஐயா எம்ஜிஆர் அவர்கள். கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப அணை அவனுக்கு ஆயிடுச்சு. இந்த அணை நீரை
நமக்கு தர்றது இல்லை. ஆனால் அதுக்கு கீழே ஒரு சிற்றணைன்னு ஒண்ணு இருக்குது, பேபி டேம். அந்த பேபி டேம் சிற்றணை. அந்த சிற்றணையில் தூர் வாரிக்கொண்டால் நீரை அதிகப்படியாக சேமித்து வைத்து நாங்கள் பயன்படுத்திக்க முடியும். அப்படின்னா அந்த தூர் வாருவதற்கு இடையூறாக இருப்பது அதுல இருக்கிற சில மரங்கள். எத்தனை மரம்? வெறும் 15 மரங்கள். அந்த மரங்களை வெட்டிவிட்டால் ஆழப்படுத்திக்கிற முடியும் என்று தமிழ்நாடு அரசு கேரளாவுக்கு கோரிக்கை வைக்குது. எத்தனை ஆண்டுகளா வைக்குதுன்னு நினைக்கிறீங்க? 47 ஆண்டுகளாக கோரிக்கை வைக்குது. 47 ஆண்டுகளாக அந்த மரத்தை வெட்ட கேரள அரசு அனுமதி நமக்கு தரல. அதனால அந்த சிற்றணை தூர்வாரப்படல, ஆழப்படுத்தப்படல. மரத்தை வெட்டக்கூடாது நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் மரத்தை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும். நட்டு வளர்த்து விடுகிற மரத்தை வெட்ட மறுக்கிற அனுமதி தர மறுக்கிற கேரளா என்னுடைய மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போகுது. அவன் மரத்தையே வெட்ட அனுமதி தர மறுக்கிறான், இவன் மலையவே வெட்ட அனுமதி கொடுத்து இருக்கிறான். இதை கணிச்சு டேய், இவங்களை ஒழிக்காம நீ வாழ முடியாதுங்கிற உணர்வை பெறல ஒண்ணும் பண்ண முடியும். இது யாரு அனுமதி கொடுத்தது? 2 பேரும் தான். 2 பேரும் தான். இதை விட இன்னும் கொடுமை இருக்குது. இங்க பாரு, இதான் இப்ப இதுல என்ன வருதுன்னா, இங்க பாரு கொஞ்சம், இதுல என்ன வருதுன்னா, இந்த நம்ம போராடின பிறகு அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இந்த வளங்களை கனிம வளத்தை கொண்டு போறதுக்கு தடை விதிச்சிடறாப்ல. அப்ப என்ன பண்றான், பினோய்னு ஒருத்தன் அங்க இருக்கிற அந்த ஒரு கன்னியாகுமரியில் இருக்க ஒருத்தன் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டுரும். அந்த வழக்கு என்ன சொல்லுது பாரு, எப்படி போடுறான்னா, ஏற்கனவே விளிங்கத்துக்கு 80 லட்சம் டன், 80 லட்சம்ங்கிறது சொல்றதானே, அது எத்தனை லட்சம் டன் போச்சுன்னா யாருக்கு தெரியும். இதுல கேரளாவில் மலையை வெட்ட, அந்த கனிம வளத்தை எடுக்க தடை இருப்பதால், இதான் ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருப்பதால் அரசின் கட்டுமானம் மற்றும் தனியார் கட்டுமானம், சாலை ஓடுதல், இந்த மாதிரியான பணிகளுக்கு கற்களும் மணலும் தேவைப்படுவதால் தமிழ்நாட்டில் இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒருத்தன் வழங்கப்படுறான். அப்போ அரசு தரப்புல ஒரு வழக்கறிஞர் இருந்திருப்பார்ல, அவர் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை என்று கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கல. ஏன் வெட்ட தடை? அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன், சோற்றிலை உப்பு போட்டு சாப்பிட்டு சூடு சொரணையோடு வாழ்பவன், மானம் ரோசம் தன்மானம் எல்லாம் கொண்ட மலையாளி ஆள்வதால் பெத்தவனே அவனுக்கு அப்பனாக இருப்பதால் வெட்டாதா மலையன்ட்டான். இங்கே மத்தவனே நமக்கு ரொம்ப நாளா அப்பனா இருப்பதால் வேட்டிக்கிட்டான். ஏன்னா அறுக்கிறது அவங்க ஆத்தா மாறுல, எங்க ஆத்தா மாறுனால விட்டுட்டான். இப்ப பாரு, அந்த நீதிபதி அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஒரு அள்ளி எடுத்துட்டு போன 750 10 சக்கரம் கொண்ட பாரவுந்துல 750 வண்டியில ஒரு லாரியில பாரவுந்துல ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம்ங்கிற அனுமதியை கொடுத்துறாங்க. கற்களை நீங்க எடுத்துட்டு போகலாம் கேரளாவுக்கு. பாத்துக்க, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல. இதுல ஒன்றும் குறைச்சிருக்காது, பாத்துக்க. அங்க நீதிபதி ஸ்ரீமதிங்கிற அம்மா எடுத்துட்டு போங்க, வெட்டி எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்துட்றாங்க. மதுரை நீதிமன்றத்தில் கொடுத்துட்றாங்க. அதுல இதை விட இன்னும் பெருமைக்குரிய செய்தியெல்லாம் இருக்கு. இந்த
தருமபுரி கிருஷ்ணகிரியில நம்ம ஏன் இந்த மாநாடை போடணும்னா, இங்க இருக்கிற இந்த பாறை ஓட்டுநர்கள், அந்த உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் அவர்கள் பேசின ஒரு காணொலி வரும் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1,00,000 டன்னு கர்நாடகா போகுது. எப்படியே ஒரு நாளைக்கு கர்நாடகால மழை இருக்கா? இருக்கு. அதையா வெட்டல? அதே கதை தான். நல்ல தாய் தகப்பன் அந்த கதை தான் பாரு. 1,00,000 டன் ஒரு நாளைக்கு. அப்ப மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துக்க. நம்ம ஐயா பேசுவார், மாண்புமிக்க மதிப்பிற்குரிய. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலை பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் அதிக நகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. பல விபத்துகள் ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு மட்டும் சாலை விபத்தில் 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுபோன்ற சவால்களை கட்டுப்படுத்த கனிமவள உற்பத்தி, போக்குவரத்து போன்றவற்றை கணினிமயமாக்கி இ பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தவும். என்ன சொல்றாப்ல, எடுத்துட்டு போக முடியல, அதனால விபத்து அதிகமா இருந்து சாலை பெருசா போட்டு கொடுங்கன்றப்பல. நீ எப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட நாட்டை கொடுத்துருக்கேன்னு நீ தான் யோசிச்சுக்கணும் சாமி. நீதான் எப்படி சொல்றாலும் பாருங்க. அதனால விபத்தாயிருது. விபத்தாகிறது அவருக்கு பிரச்சனை இல்லை. தன் மலையை வெட்டி எடுத்துட்டு போறது அவருக்கு பிரச்சனை இல்லை. விபத்தாகுது, அதனால கொஞ்சம் சீக்கிரம் அந்த பெருசு பண்ணி அதை கொண்டு போறதுக்கு வழிவகை பண்ணுங்கன்றப்பல. இப்படிலாம் கேரளால ஒரு அமைச்சர் பேசிட்டா மறுநாள் அமைச்சரா இருப்பான். சட்டசபையில பேசுறாப்ல, சட்டசபையில. இதே சட்டசபைக்குள்ள போய் நாம என்ன இருக்குது. அதுதான் உன்னுடைய. இப்ப குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம் என்று நாம் வழிபடுறோம். நம்ம சொல்றது என்ன? குன்று இருக்கும் இடமெல்லாம் நம் குமரன் இருக்கும் இடம்னு. இந்த குன்றுகளில் நம் குமரன் இருக்கிறானா இல்லையா? இறைமகன் இயேசு பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்கங்களை, இறையுரையை பல்லாயிரக்கணக்கில் மலை மேல நின்று மலை முகடுகளில் இருந்து ஆற்றி இருக்கிறார். அப்ப அந்த மலைகளில் இறைமகன் இயேசு நின்று பேசிய மலைகள் இது இல்லையா? இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஹீரா மலையில் தான், அந்த குகையில் தான் அவர் இறையருளையே பெறுகிறார். ஆனால் அவர் இறையருள் பெற்ற மலை அது இல்லையா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி. அதை எப்படி நீ கண்ணு முன்னாடி வெட்டி எடுத்துட்டு போக விட்டு வேடிக்கை பெற்றிருக்க? இது என்னன்னா, இது எந்த மாதிரி செயலா இருக்குன்னா, நம்முடைய தலைநகர் சென்னையில அது ஆதி குடிகளின் நிலம் தான். அது பரச்சேரி தான் அதுக்கு பேரே. அதே மதராசப்பட்டினம், அந்த நிலத்தை கொடுத்தவனே நம்ம பாட்டேன் ஆதி தமிழன் தான். அவன் பேர்ல தான் அந்த நகரமே இருக்கு. அந்த இடத்துல இந்த ஆதி குடிகள் நதி ஓடுது வர, அந்த நதி கரைன்னு இருமரங்கு வாழ்ந்தான். இன்னைக்கு அது நாத்தம் அடித்து சாக்கடை கழிவு நீர் கலந்து ஓடுற கூவம் ஆறு. ஆனால் அன்னைக்கு அது நல்ல நீர் ஓடணும், நன்னீர் ஓடணும் ஆறு தான். அந்த கரையில் வாழ்ந்த ஆதி குடி அவனுடைய நிலம். ஆனால் வந்து குடியேறிய இவர்கள் ஆதி குடிகள் நம்மவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அடித்து வீட்டை இடித்து வெளியேற்றினான். தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகரே ஆதி தமிழர்கள் இல்லை. எங்க? கண்ணகி நகர் போ, வீட பத்தியா, செம்மஞ்சேரி போ, கல்லுக்குட்டை போ, பெரும்பாக்கம் போ, விரட்டிட்டான். எதற்காக? கட்டிகாம்பார் பின்னாடி பெரும் முதலாளிகள், காசா கிராண்டு, பாய, அது என்ன அப்பாசாமி இல்ல, அவன் ஒருத்தர் இருக்கான் பாசியம், அவன் இவன், அவன் பெரிய அடுக்கம் கட்டும் போது நாங்க சின்னதா குடிசை போட்டு வாழ்றது அவனுக்கு கேவலமா இருக்கு. இதெல்லாம் அசிங்கமா அப்புறப்படுத்திட்டான்.
அதுக்கு வச்ச பேர் ஆக்கிரமிப்பு.